நிறைய எனக்கு பெரிய ஒரு அரண்மனை கட்டணும் கொண்டு விருப்பம். அது ஆசை இல்லையா, அது அந்த கலையில் ஏற்பட்ட ஈர்ப்பு. அவர் காலமானதும் என்னாலே அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நான் சின்ன பிள்ளை மாதிரி. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நினைவாலயங்களில் மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவாலயமாக இந்த நினைவாலயம் தான் இருக்க போது. அந்த பக்கத்தில் நான் கற்பனை பண்ணியிருக்கிறது நானும் என்னுடைய ஐயாவும் அவற்றை மடியில் தலை சரிஞ்சிருக்கிற மாதிரி நான் அவரப்போ அப்படி தான் நின்னேன். நினைக்கிறேன் இப்போவும் இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய மாட்டு வண்டி போல தான் இருக்குது. ஒரு பிள்ளை தாயின் சேலையை பிடிச்சு கொண்டு போகுமே அது மாதிரி தான் நான் அவரோட எப்பவும் என்னுடைய வளர்ந்த பருவத்தில் 20-24 வயசில் கூட அவர்கிட்ட சைக்கிளில் ஏறி பின்னுக்கு கரியரில் இருப்பேன். 5 கோடி செலவழியும் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களில், இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் நிலைமைகளில் சாதாரண ஒரு வீடு கட்டணும் என்றாலே நான் நினைக்கிறேன் ஒரு 50 லட்சம் வேணும். இவன் என்ன மனசு, என்ன காதலி சரியா, என்ற தோழி என்று சொல்லலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். இந்த கட்டுறதை பாருங்க, ஒரு அரண்மனை மாதிரி அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே எனக்கு பெரிய வியாபாரம், அந்த பிஸ்னஸ் எல்லாம் மறந்து போய் விட்டுட்டு வந்து இங்கே இருந்துட்டேன். இவற்றை நினைப்பில் இவற்றை ஏக்கத்தில் அப்படி இந்தியாவிலேருந்து அழைச்சின்னு வந்து கட்டடங்கள் கட்டணும். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கட்டட கலைஞர்களை வைத்தும் இந்த கட்டடங்களை கட்டலாம்னு சொல்லி. ஆனால் இந்த நெருங்கிய உறவுகள் சிலர் இங்கே வந்தாலும், பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் இதை எட்டி பார்க்க மாட்டேன். அது என்ன காரணம்னு தெரியும். நாங்கள் அவையிலும் நானும் அவையிலும் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட தாஜ்மஹாலிൻ്റെ அந்த இது இருக்கல்லோ, அந்த அந்த மேல் டோம் எங்கண்ட 100 வருஷத்துக்கு உட்பட்ட முன்னோருடைய குடில், அந்த குடில் அந்த உறவு கணக்கு. நாங்கள் தற்போது இலங்கையுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை என்ற ஒரு பகுதியில் நிற்கிறோம். அதிலும் குறிப்பாக வட்டுக்கோட்டை சுழிபுரம் கிழக்கு என்ற ஒரு பகுதியில் நிற்கிறோம். ஏன் இங்கே இன்றைக்கு வந்தாங்கண்டா, ஒரு புலம்பெயர் தமிழர் ஒருவர் தன்னுடைய தந்தையினுடைய நினைவாக ஒரு தாஜ்மஹால் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நினைவாலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். அது பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது பிரான்ஸ் நாட்டில் வசிக்கக்கூடிய கந்தசாமி பைரதன் என்பவர் தான் இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார். தன்னுடைய தந்தையினுடைய பிரிவு தாங்காமல் அவருடைய நினைவாக இந்த கட்டடத்தை கட்டியதாக சொல்லப்படுது. அது பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தான் எங்கள் சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த கட்டடத்தை பார்க்கவே தெரியுது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம். இந்த நான் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நினைவாலயங்களில் மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவாலயமாக இந்த நினைவாலயம் தான் இருக்க போது. அதாவது கந்தசாமி என்ற நபருடைய நினைவாகத்தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கா சொல்லப்படுது. நாங்கள் போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. தோட்டத்தை பாருங்கள், ஒரு தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்குது. இது இன்னும் கட்டி முடிக்கலை, இன்னும் பூர்ணப்படுத்தப்படலை. இதனுடைய வேலைப்பாடுகள் இன்னும் இருக்குன்னு தான் சொல்லினோம். இது முன்னுக்கே பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் இருக்குது. தமிழருடைய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் முன்னுக்கு ஒரு வரவேற்பு இதில் மாட்டு வண்டி இருக்குது. இது நினைக்கிறேன் இப்போவும் இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய மாட்டு வண்டி போல தான் இருக்குது. ஆனால் உண்மையாக நாங்கள் பாவிச்ச பொருட்கள் இப்படி காட்சி பொருட்களாக இருக்க ஒரு கவலையாக தான் இருக்குது. ஆனாலும் இதை இப்போவும் காட்சிப்படுத்தி இருக்கணும் என்ற சந்தோஷமும் இருக்குது. இதான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் இப்போ இந்த அரண்மனை கட்டணுமெண்டா நினைக்கிறேன் ஒரு 5 கோடி செலவழியும் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களில், இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் நிலைமைகளில் சாதாரண ஒரு வீடு கட்டணுமென்றாலே நான் நினைக்கிறேன் ஒரு 50 லட்சம் வேணும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாஜ்மஹால் மாதிரியான ஒரு அரண்மனையை நிலவாணியத்தை கட்டுறதுக்கு எப்படியும் நான் நினைக்கிறேன் 5 கோடிக்கு மேலே வேணும்னு நினைக்கிறேன். அதிலோட போய் காட்சி பார்ப்போம் என்னென்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடுகள் இருக்குது, இந்த நினைவாலயத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஏற்பாட்டு ஆக்களோட காட்சி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஊடகங்களில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம், தந்தைக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினேன்னு சொல்லி தமிழ்வின் போன்ற ஊடகங்கள் எல்லாம் வழி வந்திருந்த அந்த செய்திகள். அந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னுடைய முழு பெயர் கந்தசாமி பகீரதன். பகீரதன் என்று என்னுடைய ஐயா தான் எனக்கு பெயர் வச்சது. என்னுடைய பெயர் பகீரதன், ஐயாவுடைய பேர் கந்தசாமி. எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் நல்ல ஒரு தைரியத்தையும் தர பேர். அதை என்னுடைய ஐயா வச்சேன்னு சொன்னால் சில காரியங்களை செய்யும் பொழுது சொல்லுவேன். அது நான் என்னை பற்றி சொல்கிறதில்லை, பகீரத பிரியத்திரம்னு சொல்லுவேன். தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை கேட்டு 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 நானும் என்னாலேயும் சில விஷயங்களை செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர் பகீரதன். இந்த கட்டடத்தினுடைய வரலாறை பற்றி சொல்லுங்கள். இந்த கட்டடத்தின் வரலாறை பற்றி சொல்கிறோன்னு சொன்னால், என்னுடைய ஐயா தகப்பனார் என்னோட அங்கே இருந்தவர். 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு வந்தவர். எனக்கும் அவருக்குள்ள பிரிவு உட்பட்ட காலம் பிரிக்கப்பட்ட காலம் 84 இருந்து 16-17 வருஷங்கள். அதுக்கு முதல் அவரோட தான் இந்த ஒரு பிள்ளை தாயின் சேலையை பிடிச்சு கொண்டு போகுமே அது மாதிரி தான் நான் அவரோட
எப்பவும் என்னுடைய வளர்ந்த பருவத்தில் 20-24 வயசில் கூட அவர்கிட்ட சைக்கிளில் ஏறி பின்னுக்கு கரியரில் இருப்பேன். அவர் கொஞ்சம் தடியன், கொஞ்சம் உயரமானால் அப்போ நான் அவரை வச்சு ஏற்றி கொண்டு போயிடாது. நான் கட்ட சின்ன பிடியன் அவரை ஏற்றி கொண்டு போகிறேன். எங்கே போனாலும் அப்படி போவோம். என்ன விஷயம் என்றாலும் நான் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்வேன். அப்படியான அன்பு எங்கள் 2 பேருக்குள்ளையும் இருந்தது. இந்த அக்கம் பக்கத்து வர உறவுகள் எல்லோருக்கும் தெரியும் எங்கள் 2 பேருக்கும் உள்ள உறவு. அவர் 2011 ஃப்ரான்ஸில் வந்திருந்த ஒரு 10 வருஷம் வந்திருந்த பிறகு காலமாயிட்டார். அதாவது வந்து 2011 சித்திரை ஏப்ரல் 1ஆம் தேதி சரியோ. அப்போ அவர் காலமானதும் என்னாலே அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நான் சின்ன பிள்ளை மாதிரி அவருடைய தெரிஞ்ச நான் வளர்ந்த நான் இதாண்ட நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நான் கேட்டேன், இவவை கேட்டேன். அப்போ ஒரு உலாமை பெரிய ஒரு அறிமுகத்தை சொல்லி இவன் வந்து என்ன மனசு என்ன காதலி சரியா, என் தோழி என்று சொல்லலாம். எனக்கும் என்னுடைய ஐயாவுக்கு பிறகு எனக்கு தோளோடு குறைவாக தான். அப்போ ஆனால் அவருடைய அரவணைப்பு எனக்கு இருந்தாலும் கூட அவருடைய இதுதான் எனக்கு கூடுதலாக இருந்தது. ஆனால் இப்போ நடைமுறையில் அவற்றை இடத்த கொஞ்சம் பிடிச்சிருக்கலான்னு சொல்லலாம் நான். அப்போ இவ கேட்டேன், இப்படி நான் போக போகிறேன், இங்கே போவாம், இங்கே ஒரு நினைவாலயம் என்னுடைய தகப்பனாருக்கு எழுப்புவாம்னு சொல்லி இவன் மனம் வந்து ஒத்துக்கொண்டான். சரிதானே, மனம் வந்து ஒத்துக்கொண்டான். அவன் என்னோட வந்தான். இது 2011 நடந்தது. என்ன அப்படி தானே? ஏப்ரல் மாதம். அப்போ நாங்கள் படவண்டு அத்திவாரத்தை போட்டு அங்கண்டு இதெல்லாம் இதை பாருங்கள். இது வந்து என்னுடைய ஐயாவுடைய வீடு. இந்த வீடு ஐயா அம்மாவுடைய வீடு. இந்த வீடு பாரம்பரியமான வீடு. இல்லை, இவர் வளர்ந்த வீடு தான். வளர்ந்த வீடு இதுதான். பிறந்தது வளர்ந்தது இல்லை. பிறந்தது மூல ஆஸ்பத்திரியில். வளர்ந்தது இதுதான். அப்போ இது அங்கால இருக்கிறது வந்து அங்கால பாருங்க வீடு ஒன்று தெரியுது. சின்ன வீடு. அது சின்ன வீடு இல்லை, இவன்ட வீடு. இவன்ட வீடு அதுதானா? அப்போ அது சின்ன வீடு பெரிய வீடு எல்லாம் அதுதான். சரி, அந்த வீடு அதில் ஒரு வேலி இருந்தது முந்தி, இப்போ இல்லை அது. அப்போ நாங்கள் 2 பேரும் வந்து படப்படன்னு வேலைகளை ஆரம்பித்தோம். அப்போ அந்த வேலைகளை ஆரம்பிக்க அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் வந்தோம். எங்கள்ட சுற்று வட்டாரம் எல்லாம் சொன்னேன். இதை சுற்றி எங்களுக்கு 8 வீடுகள் இருக்குது எங்கள்ட வீடுகளை சுற்றி. அதே மாதிரி இன்னும் அங்கால அயலுக்கு அயல் என்று சொல்லி எல்லாரும் நல்ல அனுசரணையோடு நாங்கள் இதாண்டு நாத்துவாரத்தை போட்டு இதாண்டு கடை 1 வருஷத்தில் இந்த வீடு இது முட்டுப்பட்டு விட்டு இவ்வளவு கிட்டத்தட்ட முட்டுப்பட்டு விட்டு. இந்த டோம்ஸ் எல்லாம் இந்த இதில் 2-3 டோம்ஸ் இருக்குது, அது எல்லாம் அப்போ செய்யலை. மற்ற அந்த கீழே இறங்குற கபோதமோ அந்த என்னோட சொல்கிறவே அதெல்லாம் அப்போ செய்யலை. மற்றபடி முழுக்க கட்டியாச்சு. கட்டினால் கிட்டத்தட்ட 1 வருஷம் இங்கே இருந்தேன் நான். 1 வருஷம் இங்கே இருந்த இடத்துல அங்கே எனக்கு பெரிய வியாபாரம், அந்த பிஸ்னஸ் எல்லாம் மறந்து போய் விட்டுட்டு வந்து இங்கே இருந்துட்டேன். இவற்றை நினைப்பில் இவற்றை ஏக்கத்தில் இன்னும் கட்டிகள் கோணம் இவர் இருந்தாது. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியலை. இங்கே வந்திருந்துட்டேன். இங்கே வந்திருக்க எந்த சகோதரங்களை கேட்கல, பிள்ளைகளை கேட்கல, யாரையுமே கேட்கல. இரண்டா ஐயா எனக்கு தான் ஒன்றொரு இது. ஆனால் அது ஒரு இதாக இருந்தாலும் கூட அவர்கள் கேட்டிருந்தால் அவர்களும் செய்திருப்பேன். அவைகளும் நல்ல ஒற்றுமையான ஆக்கள், என்னோட நல்ல அண்ணாண்டு நிறைய பாசம் செய்திருப்பேன். ஆனால் நான் தான் இதை செய்ய வேணும்னு சொல்லி போட்டு இருந்த கொஞ்சம் காசை கொண்டு வந்து அத்துவாரத்தை போட்டு எடுத்து இதாண்டு போட்டு போனால் அங்கே இருந்த பிஸ்னஸ் அப்படியே படாரண்டு அடித்து விழுந்துடுது. அப்போ நான் அங்கே போக வேண்டியது அந்த மாதிரி ஏற்படுது. இது முடியலை. அப்போ நிப்பாட்டிட்டேன். அப்போ அங்கே இருந்த பிஸ்னஸை இதென்ன வேணும், வியாபாரத்தை இதென்ன வேணும் திருப்பி கொண்டு வேணும். திருப்பி அதே நேரத்தில் எங்களுக்கு பெருந்தொகையான கடன் அங்கே வந்து ஒரு விட்டு அந்த வியாபாரத்தில் இருந்து இவ அங்கே இருந்தவன் இருந்து. அப்போ நாங்கள் அதை திருப்பி கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எங்களுக்கு தாண்டது. அந்த 10 வருடங்களை இவ தான் எனக்கு தோளோடு தோல் நின்று தோழியாக அதை உழைச்சி எனக்கு அந்த கடனை தீர்த்தவன். இல்லை இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாதம் 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கடன் எல்லாம் கொடுத்து. சரியோ, அதனால் அந்த கடனால் கொடுத்து கொண்டு வரைக்கும் நான் இந்த போன வருடங்களோ அதுக்கு முதல் வருடங்களோ இந்த இதை எழுப்பினேன். இந்த டோம்ஸ், இந்த கோபுரங்களை எழுப்பி இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு அங்கே மேலே செய்து கொண்டு வரேன். இனி தொடர்ச்சியாக நான் வருங்காலங்களில் சிறிதாக எத்தனை வருஷம் சொல்லுவோம் தெரியாது, இந்த இதை கட்டி முடிச்சு போடுறேன். இது எவ்வளோ முடிஞ்சுது மொத்தமாக?
இது இப்போ 11ஆம் ஆண்டு அளவில் நான் செய்ய கிட்டத்தட்ட 1.5 கோடி முடிஞ்சது. அப்பவே அப்போ இப்போ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நேரம் சீமந்து வித்த விலை 800 ரூபாய். இப்போ 2000 3000 ரூபாய். இப்போ 22 செய்யக்கே 3000 ரூபாய்க்கு சீமந்து வண்டி தான் கொரோனா காலத்தில் இந்த காலத்தில். மற்ற இந்த தொழிலாளர்கள் என்னுடைய இதை கட்டினவை மேஸ்திரி வந்து ஒரு அருமையான ஒரு நல்லொரு சிறந்த ஒரு கலைஞர். இங்கே பக்கத்தில் எல்லாரும் கேட்குறவ இந்தியாவில் இருந்து ஆகலை கூப்பிட்டு காட்டினீங்களான்னு சொல்லி இங்கே தான் பக்கத்தில் சொல்லுறோம் ஸ்ரீன்னு சொல்லி சூப்பர். அப்போ இதை வடிவ கேட்க நானும் அவரும் சேர்ந்து வடிவமைச்சோம். நீங்களும் வடிவமைப்பில் இருக்கு. நான் இப்படி வர வேணும் என்று சொல்ல அவர் அப்படி இது சொல்லலாம்ன்ற ஐடியா. ஆனால் இதை விட இன்னொருத்தர் இருக்கிறார் கலைச்செல்வன் வடிவேல் என்று சொல்லி பழைய வில்லுப்பாட்டு கலைஞர் வடிவேல். அவர் தான் முதல் வில்லுப்பாட்டை இங்கே கொண்டு வந்தவர். சின்னமணிக்கு முதலே கொண்டு வந்தவர் அவர் தான். அவருடைய மகன் வந்து கலைச்செல்வன். அவர் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் தான் இங்கே அரசு ரீதியாக அங்கீகாரம் பெறக்கூடிய மாதிரி அந்த வடிவத்தை வரைபடத்தை எடுத்து தந்தவர். அவருக்கு அதை நான் அதில் முன்னின்று சொல்ல விரும்புகிறேன். இல்லை என்னென்ன இருக்குது, என்னென்ன கொண்டு வர்றதுக்கு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க? வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் இதில் இதொரு ஆரிய கலை வடிவமாக இருந்தாலும் நான் இங்கே திராவிட கலைகளை கொண்டு வர போகிறேன். இதில் எப்படி என்று சொன்னால் எங்கள்ட முன்னோர்கள் பாரம்பரியங்கள் இந்த வழிபாடுகள் எங்கள்ட பட்டகொடி, துலா, மாட்டு வண்டி, மற்றது உரல் உலக்க எங்கள்ட முன்னோர்கள் ஆச்சி அப்பு அவர்களுடைய சிலைகள் இங்கே வரும். எல்லாருடைய சிலைகளும் சின்னதாக வரும். அவைகள் அந்த வேலைகள் செய்கிற மாதிரி, உழவு செய்கிற மாதிரி, இப்படி எல்லாம் நிறைய செய்கிறதுக்கு நான் நாள் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் அந்த முடிவான கொன்க்ளூஷனாக இருக்கும். இப்போ என்ன நடக்குது? டியூஷன் பிள்ளைகள் படிக்கணும் பார்ப்போம். அந்த ஐயா சொல்லியிருந்தேன் என்னென்னா, தந்தைக்காக தான் நினைவாலயத்தை கற்ற வலிக்கும் போது தான் அந்த ஃப்ரான்ஸில் இருந்த நான் அந்த தன்னுடைய வியாபாரம் எல்லாத்தையுமே தான் மறந்து முழு நேரமாக இந்த வீட்டிலே இருந்துட்டேன். அதால் வந்து தான் பெரிய ஒரு தொகையை இழந்திருக்கேன், பெரிய வியாபாரத்தை நட்டத்தை இழந்திருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அவர் சொல்கிறேன் என்னென்னா, தனக்கு இந்த தந்தைக்காக தான் என்னத்தையும் விளக்க தயார். அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல இருந்து இந்த வீடுகளை இப்போ கட்டி கொண்டிருக்கேன். இந்த நினைவாலயத்தை கட்டி முடிக்கணுமென்றதுக்காண்டி இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த நினைவாலயத்தை பாருங்கள், அப்படியே பார்க்கவே ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான தோற்றமாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு உயரமான இல்லை நான் நினைக்கிறேன் இலங்கையிலே இருக்கக்கூடிய நினைவாலயங்களில் உயரமான நினைவாலயம் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கட்டடத்தை பாருங்கள், ஒரு அரண்மனை மாதிரி அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா கட்டடங்களினுடைய சிற்பங்கள் இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரு வேலைப்பாடு நிறைந்ததாக இருக்குது. ஆலயங்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த நினைவாலயத்தையும் அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். ஆலயங்கள் இருக்கக்கூடிய தூணுகள், அதே மாதிரி அலங்கார வளைவுகள் மாதிரி எல்லாமே செய்திருக்கு. இது வந்து முற்றிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கட்டட கலைஞர்களால் தான் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், நாங்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் கட்டிடம் அமைக்கணும்னா நாங்கள் இந்தியாவில் இருந்து ஆச்சாரிமாரை கூட்டிக் கொண்டு வர்றோம். ஆனால் வந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு நினைவாலயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கட்டிட கலைஞர்களுடைய கைவண்ணத்தில் உருவாகியிருக்கு. இது வந்து எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்தி அதை விட எங்களுடைய கலைஞர்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி இந்தியாவிலேருந்து அழைச்சின்னு வந்து கட்டடங்களை கட்டணும், ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கட்டட கலைஞர்களை வைத்தும் இந்த கட்டடங்களை கட்டலாம்னு சொல்லி நாங்கள் உலகுக்கு பறைசாட்டி இருக்கோம். ஒரு இது என்ன இது வந்து இந்த அலுவலகம் உங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் படிப்பீங்க அப்படி இல்லை? நான் படிப்பிக்கலை, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது வேறு என்னுடைய இப்போ நான் அது வந்து கொரோனாவுக்கு முதல் வரையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நான் தான் இருந்தது. அது நிர்வாகம் சரியாக நடத்த முடியலை. மற்றது பொருளாதார பிரச்சனைகள் வந்து அதாவது வந்து கிட்டத்தட்ட 40% பிள்ளைகள் இலவசமாக படித்தவை அப்போ அந்த நேரத்தில். அதுக்கான காசை மாதம் 40,000 ரூபாய் அனுப்பி கொண்டு இருந்தேன் ஆசிரியர் செலவுக்கு. அப்போ பேருந்து அதை முடியாமல் போய் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பொறுப்பேற்றுக் கொண்டேன். அவை ஒரு குழாமா சேர்ந்து அதை எடுத்து நடத்துகிறேன். அப்போ இதுக்கும் இப்போ படிப்பு நடக்கிறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கட்டிடமும் கதிரமே செய்தால் என்னுடைய தொடர்ந்து இந்த கட்டிட செயற்பாடுகள் நடக்குமா? நடந்து எனக்கு எந்த விதமான இது இல்லை. அவைகளை இப்போ இதுவரையும் நடத்தலாம், நல்லபடியாக நடத்தக்கூடிய வரையும் நடத்தலாம். இது வந்து அந்த அலுவலகம் இதில் இருக்கிறவர் தான் என்னுடைய தகப்பனார் ஐயா. அங்கே இருக்கிறேன், அவர் தான் ஐயா. மற்றது அம்மா, சின்ன படமாக வச்சுருக்கிறேன்.
அவர் இருக்கிறார். அம்மாவும் அப்படி தான். அம்மா என்னால் என்னோட சரியான பாசம்தான். இருந்தாலும் அது முந்தி செய்த படம் வந்து சின்னனாக செய்ய வந்து கொடுத்து அதை தற்செயலாமல் செய்ய ஒரு நிகழ்வு. பேருந்து என் தம்பிமார் வைப்பங்கள் ஏன் இப்படி அம்மான்ற படத்தை சின்னனா போட்டு ஐயான்ற படத்தை பெருசாக போட்டாங்க. அது ஒரு தற்செயலாக அமைந்த நிகழ்வு. இதில் இப்போவும் வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இதுகளை கொஞ்சம் சாடையாக மேலே போவோம். மேலே போவோம். இதுக்குள்ளுக்கு வந்து அதே இது மாதிரி 2 இதுகள் இருக்குது. அங்கே அந்த பக்கம் உண்டு, இந்த பக்கம் உண்டு. அந்த பக்கத்தில் நான் கற்பனை பண்ணியிருக்கிறது நானும் என்னுடைய ஐயாவும். அவற்றை மடியில் தலை சரிஞ்சிருக்கிற மாதிரி நான் அவர் எப்போ அப்படி தான் நின்னேன். சில நேரங்களில் வளர்ந்த பருவங்களில் எனக்கு பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கிட்ட மடியில் போய் தலையை வச்சால் அவர் இப்படி இதை தடவினார் என்றால் எனக்கு எல்லா பிரச்சனையும் போகும். அந்த பிம்பம் அதில் வரும். நான் இல்லாத காலத்துலேயும் அது இருக்கு. இதில் வந்து நானும் மனுஷி அது அந்த இடத்த வச்சுருப்போம். நாங்கள் போனா பிறகு வச்சாலும் சரி, அது போக முதல் வச்சாலும் சரி, அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இல்லை 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 அவருக்கான தாஜ்மஹால் தான் இது. அதில் எந்த விதமான இது இருக்க முடியாது. ஏன்னா அவன் என்னோட சேர்ந்து தான் செய்தவன் இது. இது நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது வந்து எப்படி என்றால் நான் இதை கட்டணம் கொண்டு விரும்பின உடனே எனக்கு கட்டடக்கலையில் சரியான ஆர்வம். எனக்கு பெரிய ஒரு அரண்மனை கட்டணம் கொண்டு விருப்பம். அது ஆசை இல்லையா, அது அந்த கலையில் ஏற்பட்ட ஈடுபாடு. அப்போ கோவில்களுக்கெல்லாம் போய்க்க நான் அந்த கோயில் சிற்பங்களில் என்ன இழந்துருவேன். அப்படிங்கிற மாதிரி வணங்க. கோயில் சாமியில் இல்லை, சிற்பங்களில் தான் என்னை மறந்து நான் அதுக்காக வேண்டி தான் கோயிலுக்கு போவேன். அதே மாதிரி இந்த ஜெய்ப்பூர் அரண்மனை, தாஜ்மஹால் இதெல்லாம் நான் நேர போய் பார்க்க இல்லை. என்னுடைய கனவாக இருந்தது. எங்கள் 2 பேர்ட்ட கனவும் தான் அதில் பார்க்கணுன்னு சொல்லி அந்த இது. மற்ற இங்கத்தை கோவில்கள் உதாரணத்துக்கு மருதடி கோயில் அமைப்பில் தான் இந்த இதுக்குள்ள வார இங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு தான் இந்த இதை போட்டுறேன். மற்ற எங்கள்கிட்ட கோயில்கள் இந்த இதில் தான் இந்த கபோதமோ என்ன ஒன்று சொல்கிறது இல்லை அந்த வளைவுகள் எல்லாம் செய்தது. சரியா. மற்றது எண்ணம் அதுகளில் கீழே இருக்கிற தூணல் எல்லாம் ரோமான்ஸ் ஸ்டைலில் செய்கிறது. அப்படி ஒவ்வொரு இதுகளையும் கலந்து தான் நான் இந்த வடிவமைச்சது. ஒரு என்ன சொல்கிறது, இனி இது பூர்த்தி அடையக்கல இன்னும் இதை விட வடிவாக வரும் செய்தோண்டு இருக்கிறார். காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா இப்போ விலைவாசியில் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் எனக்கு இருக்கிறபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். ஆனால் அதில் ஒரு பகுதியை என்ன இது கண்டு தான் ஒதுக்கி கொண்டு போகிறேன். அப்போ என்ன பென்ஷன் வரையில் எனக்கு பென்ஷன் வரையில் அந்த பென்ஷன் வந்த பிறகு இப்போ நான் இப்போ இது பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. அப்போ இனி அநேகமாக இந்த மாதம் அடுத்த மாதம் செய்து வரலாம், ஒரு பெரிய தொகை வரலாம். சரியோ. இவ்வளோ காலம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான வருமானம் இல்லை. இந்த யூடியூப் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன், தமிழ் கிழவன் என்று சொல்லி. அதில் எனக்கு பெருசாக வருமானம் இல்லை. அது நான் ஏதாவது கொஞ்சம் காசு வந்தாலே அதுக்குரிய சாமான்களை பண்ணிவிடுவேன். அதன்படியால் வரட்டுக்கும் பென்ஷன் வரட்டுக்கும் மாதம் ஒரு கொஞ்சம் காசாலும் ஒதுக்கி இதை மேற்கொண்டு தொடர்ச்சியாக செய்வோம். இனி நாங்கள் இந்த மேலே போய் பார்ப்போம். எல்லாம் செய்தால் பிறகு நல்ல வடிவாக வரும். இப்போ இது இந்த 2 பக்கம் இப்படி இருக்குது. மிகவும் நேர்த்தியான முறையில் வந்து உள்ளூர் கலைஞர்களால், அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் சொலிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கலைஞர்களால் எப்படி நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. இனியாவது இந்த ஆலயங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து அழைத்து வந்து கட்டிடங்களை கட்டுறதை நிறுத்தணும். இதெல்லாம் ஐயா சொல்லியிருந்தா தானும் அப்பாவும் நிற்கிற சிலை இருக்க போது இங்கால வந்து தானும் மனைவியும் இருக்கக்கூடிய சிலை வந்து இதெல்லாம் இருக்க வருமானு சொல்லியிருந்தார். இது வந்து இந்த 8 தூண்கள், 8 தூண்கள். இதுதான் அந்த உச்ச கோபுரம். அதாவது வந்து கிட்டத்தட்ட தாஜ்மஹாலிൻ്റെ அந்த இது இருக்கல்லோ, அந்த அந்த மேல் டோம், தமிழில் என்னென்னு சொல்கிறீங்கள, அது இங்கே தான் வரப்போகுது. இது பெரிய இதாக இருக்கும், உயரமாக இருக்கும். அந்த இது மாதிரி பெருசு. இதில் இருந்து பார்க்க எங்களுக்கு சுற்றி வர எல்லாருடைய
உறவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் அதை முக்கியமாக நான் சொல்ல வேணும், இது என்னுடைய தங்கச்சியின் வளவு. இந்த வளவு என்னுடைய தங்கச்சியின் வளவு. இது எங்கள்ட 100 வருஷத்துக்கு முற்பட்ட முன்னோருடைய குடில். அந்த குடில் வந்து எங்கள்ட பாரம்பரியம் இதுக்குள்ள தான் இருந்து வந்தது. ஆனால் இது இந்த குடில் இடம் மாறி இடங்கள் மாறி கடைசியாக நான் இங்கே வந்து விட்டு போட்டிருக்கேன். 2-3 இடங்களுக்கு எங்கள்ட வீட்டுக்கு மாறி 2 போட்டிருக்கிறேன். அதில் உள்ள எல்லா இதுகளும் மரங்கள் இதுகள் அளவுகள் எல்லாம் உண்டு. ஓடும் சீமந்தும் வேறு. தங்கச்சியின் வளவு. இது எங்கள்ட வீடு, பழைய வீடு. அதில் இங்கே இருக்கக்கூடிய பிரதேசங்கள்னு சொல்லி தாய் தந்தையரை பெருசாக வச்சு பார்க்குறன்றது வந்து குறைஞ்சி கொண்டு போகும். நீங்கள் வந்து இப்படி உங்களுடைய அப்பாவுக்காக ஒரு தாஜ்மஹாலே கட்டுறீங்க. நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வாரீங்க? இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பெருசாக சொல்கிறது, எனக்கு அப்படி ஒன்றும் புத்திமதிகள் சொல்ல வராது. நாங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேணும். மற்றவர்களுக்கு இப்படி வாழுங்கன்னு வாழ்ந்து காட்ட வேணும். அதே நேரத்தில் இது இப்போத்தே பிள்ளைகள் ஒன்றும் மோசமான பிள்ளைகள் இல்லை. அப்படி ஒன்று நான் அவைகளுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு அப்படி மோசமான பிள்ளைகள் இல்லை. அவைகள் வச்சுருக்கிற நீ என்ன பண்ணு, தாய் தகப்பன்லேயும் இந்த விஷயங்கள் இருக்கு. வேறுங்க, தாய் தகப்பன் கொடுக்குற இதுகளை வச்சுத்தான் அந்த பிள்ளைகள் உருவாகிறது. அப்படி தான் என்னுடைய ஐயா என்ன உருவாக்கிறவர். ஓகே, அப்படி தான் என்னுடைய ஐயா என்ன உருவாக்கிறவர். ஆனபடியால் ஏதோ நான் என்னால் முடிஞ்சது இப்படி செய்ய வேணும். இது ஒரு சுயநல முயற்சி தான். அதாவது வந்து பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் வேறு பொது இதுகள் இருந்தாலும் பொது விஷயங்களை நான் செய்கிறத ஒரு நாளும் பப்ளிக் பண்ணுறேன் இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். இது என்னுடைய ஆசை, கனவு. ஐயாவுக்கு நான் என்னுடைய பெயர் விளங்காத பட்சத்திலையும் என்னுடைய ஐயாவுடைய பெயர் விளங்க வேணுமென்ற ஒரு விருப்பம். அவ்வளோதான். இப்போ எப்படி நினைவாலயம் ஒன்று கட்டி எழுப்பைக்கு எதிர்ப்புகள் எதுவும் வந்திருக்கா உங்களுக்கு? எதிர்ப்புகள் என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இதான இல்லை. ஏனென்றால் நான் யாரையும் இதில் பங்கெடுக்க இதான இல்லை. எப்படி என்று சொன்னால், நானே தனிப்பட்ட முறையில் நான் வந்து இதை இதண்டம் இந்த யார்கிட்டையும் பொருளாதார உதவியை எதிர்பார்க்காமல், என்னுடைய சகோதரங்களாக இருக்கட்டும், என்னுடைய அம்மா இவருடைய இருந்த அப்பாவோட்டையாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும். ஏனென்றால் இது ஐயாவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஈர்ப்பு. இதில் மற்ற ஒருத்தரும் பங்குபடுத்த விரும்பலை. மற்ற நான் நினைச்ச மாதிரி செய்யலாம். ஆனால் சில விரும்பாமைகள் இருந்தது. எப்படி என்று சொன்னால், ஒரு 2 உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் வாரவர்கள், அங்காலே இருந்து வாரவர்கள் எல்லோரும் வந்து இதை பார்வையிட்டு செல்வேன். இப்போ நீங்களே கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க இதில் போடுறதுக்கு. ஆனால் இந்த நெருங்கிய உறவுகள் சிலர் இங்கே வந்தாலும், பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் இதை எட்டி பார்க்க மாட்டேன். அது என்ன காரணம்னு தெரியும். நானும் அவையிலும் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறோம், விருப்பமாக தான் இருக்கிறோம். ஆனால் எட்டி பார்க்கல. இதுவரை 4-5 நேரம் வந்து எட்டி பார்க்கல. அது ஒரு விளங்காத ஒரு புதிராக தான் இருக்குது. மற்றது என்ன ஒருத்தர் வந்து இன்றைக்கு நான் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எனக்கு தகவல் அனுப்பியிருந்தார். இந்த காணி இதுதான் என்னுடைய முன்னோர்களுடைய இந்த காணி எங்களுடைய பாரம்பரிய காணி, பரம்பரை உருத்து. சரியோ, பரம்பரை உருத்து. இதுக்கும் இவைகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையான்னு சொல்லி. ஆனால் அவருக்கு தெரியாது, நாங்களும் அவர்களுடைய அந்த பரம்பரை, எங்களுடைய பரம்பரையிலாம் அவரும் இருந்து வந்தவர். அவருக்கு அந்த பரம்பரைகளை பகுத்தறிகிற தன்மை இல்லை. அதாவது வந்து ஆனால் சில நேரங்களில் அவர்களோட நாங்கள் ஒத்துப்போவாக இருக்கலாம், அவர்கள் என்னோட ஒத்துப்போவாக இருக்கலாம். அதனால் நாங்கள் அவர்களோட கொண்டாடாமல் இருக்கலாம். ஆனால் இது அவர் உரிமை கொண்டாடிவிட்டார். இது என்னுடைய எங்கண்ட பாரம்பரிய சொத்து அதான் சொல்லி. ஆனால் அதுக்குரிய விளக்கத்தை நான் அந்த முகப்புத்தகத்திலேயே நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அவர் ஒரு மத போதகரும் கூட. அப்போ அதுக்கு அது வந்து அவர் அதை செய்யப்படாது, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அந்த வார்த்தை பிரயோகமும் கொஞ்சம் பிழையாக இருந்தது. அப்போ நான் அதை அவருக்கு கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு மத போதகர், தேவனின் வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்கள், உங்களுடைய குழுவுக்கு நீங்கள் ஒரு கூடாத பேரை உங்களால் சேர்க்கப்படாது என்று நான் இன்றைக்கு காலையில் சொல்லிவிட்டேன். அது இன்றைக்கு என் மனசில் இருந்த நேற்று முறுத்தர் வந்து கேட்டவர் கேட்டவர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். மற்றது இதுக்கு கந்தக்கோட்டம்னு சொல்லி ஏன் பேர் வச்சுருக்கீங்க? கந்தக்கோட்டம் வந்து என்னுடைய ஐயாவின் பேர் கந்தசாமி. கந்தசாமி தான் என் ஐயாவுடைய பேர். அவருடைய நினைவாகத்தான் கந்தக்கோட்டம். மற்ற கந்தக்கோட்டம் உங்களுக்கு எனக்கு இதுவும் ஒரு கருத்தில் எனக்கு எதிர்ப்பு ரீதியான ஒரு இதொன்று வந்தது. அது வந்து ஒரு புரட்சியான ஆன்மீகவாதி தான் ராமலிங்க வள்ளலார்.
அவருடைய இதுகளில் எனக்கு நான் அந்த பொதுவாக அந்த மத சார்பான இதுகளில் எந்த இதுகளையும் பங்கு பெற்றதில்லை. ஆனாலும் இந்த மதத்திலேயும் சார்பான இதுகளிலையும் புரட்சிகரமான தலைவர்கள் இருக்கிறார்கள், புரட்சிகரமான முன்னோடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு முன்னோடிகளாக இருக்கிறேன். அது மாதிரி தான் ராமலிங்க வள்ளலார். அவருடைய இடம் கந்தகோட்டம். அந்த இப்போவும் இருக்குது அந்த அவற்றை இதுகளை பற்றி அந்த கந்தகோட்டம். அதை எனக்கு சொல்லி தந்தவர் என்னுடைய ஐயா. அவருடைய தேவாரம்னு சொல்லி தந்தவர். அந்த தேவாரம் மாத்திரம்தான் நான் இப்போ படிப்பேன். அவருடைய பாட்டு தேவாரமில்லை, பாட்டு தேவாரம் பாடினவர்கள் 3 பாடனா. ஒருமையுடன் இனது திருமலரடி குரல் கொஞ்சம் நினைக்கின்ற உத்தமர் தம்முறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை வரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய் என்று அவர் சொன்னது வேறு 2 அர்த்தங்களில் சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் சமயத்தையும் மதத்தையும் பேய் என்று சொல்லியிருக்கலாம் என்று ஒரு நினைப்பெண்ணுகளவர். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை நான் மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழவே வேண்டும், தருமமிகு சென்னை கந்த கோட்டத்தில் தலமோங்கும் கந்தவேளி சண்முகத் துயமணி என் முகத் தெய்வமணி சண்முக தெய்வமணி என்று சொல்லி அது அந்த கடைசி வரியால் எனக்கு மறந்து போச்சு. அதை தான் நான் படிக்கிற பாடல். குரல் இல்லை எனக்கு. இப்போ இதான் எடுத்து அதை இசையோட படிக்க முடியாது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நல்ல தகவலை சொல்லிக்கிங்க. நன்றி. இந்த இதெல்லாம் பூர்ணமானோன்னே எங்களுக்கு கட்டாயம் உங்களை எல்லாம் மனசில் வச்சுருப்பேன் நான். அந்த பெரிய விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வர வேணும். அதே 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. எங்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நிறைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லி இதென்ன விரும்புகிறேன். நான் இவர்கள் என்னுடைய இதுக்கு முதலும் வேறு சில ஊடகங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக நான் ஒரு யூடியூபர் என்ன படம் பிடிக்க விடாமல், காணொளி எடுக்க விடாமல் அவர்கள் என்ன பிடிச்சு கொண்டு போகிறேன். சரி, அதை பற்றி பரவாயில்லை, பெரிய சந்தோஷம். எப்படி என்று சொன்னால் இது எங்களுக்கு கிடைச்ச எங்களுடைய முயற்சிக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. ஏன்னா நான் யாரையும் அழைக்கவில்லை, அவர்களாக வந்து தான் என்னை இதாண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நண்பர்கள் அங்கே வெளியே காத்து கொண்டிருக்கிறேன், போய் படம் முடிவோம். சரிதானே? சரி, ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு தந்தை மேலே மகன் வைத்திருந்த அந்த பாசம் என்ன வெகுவாக கவர்ந்து இருந்துச்சு. ஏனெண்டா தந்தையினுடைய பிரிவை தாங்கியலாம் அவருடைய நினைவாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவாலயத்தையே கட்டி எழுப்பியிருக்கார். இது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் ஒரு தகவலை சொல்லும். ஒரு மகன் தந்தை மேலே எவ்வளவு பாசத்தை வைத்திருந்தார். இந்த நினைவாலயம் நாளைக்கு ஒரு அரும்பெரும் பொக்கிஷமாக கொடுத்து மாறலாம். இப்படியான ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருக்குன்னு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு காணொலி கூட உங்களை சந்திக்கிறேன்.